ஹலோ சரண். ஹலோ கிரீஷ். என்ன இன்னைக்கு புது ட்ரெஸ்லாம் போட்டிருக்க? ஓ அதுவா, நீங்க முக்கியமான நாள் இல்லையா, பொங்கல் விழா. பொங்கல் விழான்னா என்னன்னு தெரியுமா? தெரியாதே கிரி, யார்கிட்ட கேட்கலாம்? ஆமா, ஆஷிஷ் அண்ணா கிட்ட கேட்டா பதில் வருமே. அப்ப அவரை கூப்பிடலாமா? ஓ எஸ், ஆஷிஷ் அண்ணா. ஆஷிஷ் அண்ணா. ஆஷிஷ் அண்ணா. இருக்கீங்க? நல்லா இருக்கோம். எங்களுக்கு பொங்கல் பத்தி சொல்றீங்களா? பொங்கல் என்ன, மாட்டு பொங்கல், பொங்கல், காணும் பொங்கல் எல்லாத்த பற்றியும் சொல்கிறேன். போகி பண்டிகை எது கொண்டாடுறோம் தெரியுமா உங்களுக்கு? போகி தான் பொங்கல் விழாவோட முதல் நாள். இந்த நாள் இந்திரன் என்கிற ரெயின் காடுக்கு கொண்டாடுவோம். இந்த நாளில் வீட்டை சுத்தப்படுத்தி பழைய பொருட்களை கழித்து பழைய துணிகளை கொளுத்தி கொண்டாடுவோம். அப்போ பொங்கல் வந்து சூரியன் ஆஸ்ட்ராலஜிக்கல் சைன் கேப்ரிகான்குள்ள நுழைய டைம் தான் பொங்கல். அப்போது சூரிய கடவுளுக்கு நல்ல ஹார்வெஸ்ட் வந்ததுக்கு நன்றி செலுத்துவோம். அரிசியும் வெல்லமும் சேர்த்து அதை சக்கரை பொங்கல் செய்து அதை கரும்பு, தானியங்கள், மஞ்சளோட சூரிய கடவுளுக்கு படைப்போம். இந்த கிளிப்பிங் பார்க்கலாமா? செங்கரும்பு மஞ்சளுடன் சிறப்புடனே படையலிட்டு கடவுளுக்கு நன்றி சொல்லும் தமிழர்களின் திருநாளாம். உலகமெல்லாம் கொண்டாடும் உழவர்களின் நாளிது. பொங்கலுக்கு மறுநாள் மாட்டு பொங்கல். இந்த நாள் நம்மளுக்கு உதவுற மாடுகளுக்கு நன்றி செலுத்துவோம். மாட்டை குளிப்பாட்டி அதோட கொம்புக்கு சாயம் பூசி அதை அழகுபடுத்தி கொண்டாடுவோம். இந்த நாளை திருவள்ளுவரோட பிறந்த நாளையும் இந்த நாள் தான் கொண்டாடுவோம். அதுக்கு மறுநாள் காணும் பொங்கல். இந்த நாள் கிராமத்து மக்கள் நகரத்துக்கு வந்து சுற்றி பார்ப்பாங்க. இந்த கிளிப்பிங் பார்க்கலாமா? காணும் பொங்கல் விழா தமிழகம் முழுவதும் இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பொங்கல் திருவிழாவின் இறுதி நாளான இன்று காணும் பொங்கலை கொண்டாட தமிழகம் முழுவதும் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. சென்னை மெரினா கடற்கரையில் காலை முதலே ஏராளமானோர் குடும்பமாக குவிந்து வருகின்றனர். இதேபோல வண்டலூர் உயிரியல் பூங்கா, கிண்டி சிறுவர் பூங்கா, பெசன்ட் நகர் கடற்கரையிலும் ஏராளமானோர் உற்சாகத்துடன் கூடியுள்ளனர். பொழுதுபோக்கு பூங்காக்கள், திரையரங்குகளிலும் மக்கள் கூட்டம் நிரம்பி வழிகிறது. காணமுழுக்காக நாங்கள் வந்திருக்கோம். இன்றைக்கி ஆஃபீஸ்லாம் லீவு, ஃபேமிலியாக வந்திருக்கோம். இங்கே இருக்கிற எல்லா அனிமல்ஸும் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி ஃபுல்லாக என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறோம். நாங்கள் நல்லாயிருக்கு. இங்கே ஃபுல்லாக நிறைய க்ரௌடாக இருந்தாலும் ரொம்ப ஜாலியாக இருக்கும். இன்றைக்கி காணும் பொங்கல்னால நாங்கள் திருவள்ளூர்லேருந்து வந்திருக்கோம். இன்றைக்கி சில்ட்ரன் பார்க்கில் நான் நிறைய அனிமல்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். பேரண்ட்ஸ் கூட வந்து அப்புறமா ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு எனக்கு. என்ன டூ மச்சா இருக்கா? இல்ல எங்களுக்கு திருவள்ளுவர் பத்தி சொல்றீங்களா? நான் சொல்றதை விட இந்த கிளிப்பை பார்த்தா எல்லோருக்கும் இன்னும் நல்லா புரியும்.
வள்ளுவர் காலம் கடந்து தேசம் கடந்து பொதுவாக நின்று வாழ்வியல் பேசும் மறையை மனித சமுதாயம் முழுமைக்குமாக வழங்கியிருக்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே பிறப்பில் அனைவரும் சமம் என பிரகடனம் செய்தவர். மதச்சார்பின்மை என்ற தத்துவம் மலராத காலத்திலேயே மதச்சார்பற்ற ஒரு மறையை படைத்தவர். எந்த பொருள் எந்த தன்மை உடையதாயினும், எந்த பொருள் பற்றி யார் கூறிய கருத்தாயினும் அப்பொருளின் மெய்ப்பொருள் காண வேண்டுமென உண்மையான அறிவியல் அணுகுமுறைக்கு அன்றே இலக்கணம் வகுத்தவர். உழைப்பின் வலிமையால் ஊழையும் வெல்லலாம் என மனித முயற்சியை உயர்த்தி பிடித்தவர். அறிவுடையார் எல்லாம் உடையார் என 2000 ஆண்டுகளுக்கு முன்பே கல்வி யுகத்திற்கு கால்கோள் நாட்டியவர். முப்பால் என வழங்கப்படும் திருவள்ளுவர் திருக்குறள் 3 முக்கியமான பரிமாணங்களை கொண்டது. அது வாழ்வியல் கூறும் தத்துவ நூல், கலைநலம் மிக்க இலக்கிய நூல், மேலும் அது ஒரு நீதி நூல். இந்திய துணைக்கண்டத்தில் வேத மரபிற்கு பகவத்கீதை போன்று தமிழர் பண்பாட்டிற்கு தத்துவ சிந்தனைகளுக்கு கொள்கலமாக இருப்பது திருக்குறள். உங்களுக்கு ஜல்லிக்கட்டுனா என்னதுன்னு தெரியுமா? தெரியாதே. சொல்கிறேன் கேளு. ஜல்லினா காசு. ஜல்லிக்கட்டு தான் தமிழ் வெர்ஷன் ஆஃப் ஸ்பானிஷ் புல்ஃபைட். இந்த காசு எடுத்து மாட்டோட கொம்பில் கட்டி அந்த மாட்டை யார் அடக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த காசு போய் சேரும். இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் கூட ஜல்லிக்கட்டு சீர் இருந்துச்சு. இந்த கிளிப்பிங் பார்க்கலாமா? என்ன தம்பிகளா, இப்போ புரிஞ்சுதா பொங்கல் விழா எது கொண்டாடுறோன்னு? நல்லாவே புரிஞ்சுது. எல்லாருக்கும் பொங்கலோ பொங்கல். எல்லாரும் சொல்லுங்க, பொங்கலோ பொங்கல். அது சரி. வெல் டன் சில்ட்ரன், ரொம்ப பிரமாதம்.